ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்தில் மிளகு சாதம் ரொம்பவே தொண்டைக்கு ஏத்தமாக இருக்கும். மிளகுலையும் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மிளகு சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆன உடனே கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். 2 வரமிளகாய் இந்த மாதிரி புட்டு சேர்த்துக்கலாம். 3 கொத்து கறிவேப்பிலை, ஒரு 20 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 2 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னைக்கு 1 கப் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் கார சுவைக்கு தகுந்தா போல் நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப எளிமையான மிளகு சாதம் ரெடி ஆகிட்டு. இந்த மழை காலத்துக்கு இந்த மிளகு சாதம் தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மிளகு சாதத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாடா, பாய் பாய்.